கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கு. உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல இருக்க செவ்வாய் பகவான் உங்களோட தைரியத்தையும் முயற்சிகளையும் சூப்பரா அதிகப்படுத்துவார். எந்த காரியத்தையும் துணிச்சலா செய்வீங்க. அப்புறம் 5ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல அமைப்பு. இதனால குழந்தை பாக்கியம், உயர்கல்வி, கலைத்துறைகள்ல ஆர்வம், பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். காதல் உறவுகளும் இனிமையா இருக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதால குருவோட நல்ல பலன்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஆனா 7.5 சனியோட கடைசி கட்டம் ஓடிட்டு இருக்கு. உங்க ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பண செலவுகள் அல்லது சேமிப்புல குறைபாடுகள் வரலாம். அதனால குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. 4ஆம் வீட்ல சூரியனும் அஸ்தமனமான புதனும் இருக்கிறதால வீடு, அம்மா, அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. தேவையற்ற மன உளைச்சல் வராம பாத்துக்கோங்க. 6ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் தேவை. முக்கியமா தேவையற்ற கடன் வாங்குறத தவிர்த்துடுங்க. முதல் வீட்ல ராகுவும் 7ஆம் வீட்ல கேதுவும் இருக்கிறதால உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உறவுகள்லையும் கூட்டுத் தொழில்லையும் சில எதிர்பாராத மாற்றங்கள் அல்லது ஒரு சின்ன மனக்குழப்பம் வரலாம். அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கும்போது நல்லா யோசிச்சு எடுங்க. குறிப்பா இன்னைக்கு பிற்பகல் 1:41 மணியிலிருந்து 3:17 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. சனி பகவானோட அருளை பெற தினமும் ஓம் சம் சனீஸ்வராய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லலாம். சனிக்கிழமைகள்ல சிவன் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வணங்கலாம். ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறதும் நல்லது. மொத்தத்துல இன்னைக்கு உங்க நாள் ஒரு 3 மதிப்பெண்கள் பெறும். நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நன்றி.